ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசஸ் டைரி. சண்டே வந்து எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா துடியலூர் பக்கத்தில் விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிரவுண்டில் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து லண்டன் பிரிட்ஜ் தீமில் செட் போட்டிருந்தாங்க. கார் பார்க்கிங் வந்து உள்ளேயே அலவுடு. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பர் ஹெட் வந்து 80 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. என்ட்ரன்ஸ்லேயே லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்டான வியூவாக இருந்தது. இந்த பிரிட்ஜ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஸ்பாஞ்ச் வச்சு அந்த பிரிக்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா லண்டனோட ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு செட் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நியூவாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். எப்போவுமே என்ட்ரன்ஸ் மட்டும் தான் செட் இருக்கும். உள்ளே போயிட்டா வந்து நார்மல் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளேயே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த ஆப்ஷனுமே வந்து அவைலபிளாக இருந்தது. செட்டு வந்து ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபேன்லாமும் இருந்தது. செட்டுக்குள்ளே ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் அண்ட் பஞ்சு மிட்டாய் இருந்தது. பாப்கார்ன் வந்து 60 சார்ஜ் பண்ணாங்க. பஞ்சு மிட்டாய் நாங்கள் வாங்கலை. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா இடத்துலையும் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எக்ஸிபிஷன் மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த எது எடுத்தாலும் 10 ரூபா அந்த ஐட்டம்ஸு, அந்த பிக்கிள்ஸு, பேகு, ஷூ, ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா ஷாப்புமே கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்தது சண்டே நைட்டுங்கிறனால. அந்த கடை எல்லாத்தையும் தாண்டி வந்தால் கேம்ஸுக்கு நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த பலூன் ஷூட்டிங் கேம் வந்து தம்பி பாப்பாலாம் ட்ரை பண்ணாங்க. இது வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து 6 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு ரேட் சார்ஜ் பண்ணாங்க. பக்கத்துலேயே நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேம் விளாண்டோம். இது வந்து 50 ருபீஸ்க்கு 6 பால்ஸு. அந்த நம்பரை கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு தம்பிக்கு வந்து இந்த டப்பா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் அதை தாண்டி போனோம்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து இடம் வச்சுருந்தாங்க. நிறைய கேம்ஸ் இருந்தது. கிட்ஸுக்கும் நிறையா கேம்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் போன ரைடு இது தாங்க. ரைடுக்கு வந்து பர் பர்சனுக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணணும். தென் ரைட் முடிச்சுட்டு கீழே வந்து கிட்ஸோட இந்த ஏரியாக்கெலாம் போயிட்டு அவங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பேய் வீடு, 3D ஷோ, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான எக்ஸிபிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் போன ரைடு இது தாங்க. ஆக்சுவலாக பிளான் பண்ணது என்னவோ ஜெயிண்ட் வீலுக்கு தான். பட் 2 ரவுண்டுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஆல்ரெடி சோல்டு. ஸோ வெயிட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு இந்த ரைட் போனோம். இதுவுமே ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது. ஜெயிண்ட் வீல் தாண்டினதுமே எக்ஸிபிஷனோட எக்ஸிட்டுக்கு வந்துருவாங்க. 7 o'clock நாங்கள் உள்ளே போனோம். கிட்டத்தட்ட 9:15 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்தது. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.